உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் செல்வி. வெல்கம் டு ஷான் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ரெசிபிங்க. அது என்ன ரெசிபின்னா பிரெட் அல்வா தாங்க. இது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாங்க. இதில் 7 பிரெட் துண்டுகள் வச்சுருக்கேங்க. 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேங்க. 250 கிராம் சர்க்கரை வச்சுருக்கேங்க. 150 கிராம் நெய் வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு திராட்சை வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு முந்திரி வச்சுருக்கேங்க. 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. நம்ம எடுத்த பிரெட் துண்டுகளை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இந்த 1/2 லிட்டர் பால் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலை நல்லா பாதி அளவு வர வரைக்கும் காய்ச்சிக்கலாங்க. நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாங்க. ஆரம்பத்தில் ஸ்டவ்வை ஏற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி இறக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பேன் வைக்கும்போது பால் நல்லா சீக்கிரத்தில் வற்றி வந்துடுங்க. ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க கோவா சேர்ப்பாங்கங்க. ஒரு சிலர் மில்க் மேட் சேர்ப்பாங்க. ஒரு சிலர் ரெண்டுமே சேர்ப்பாங்க. நம்ம அதுக்கு பதிலாக தான் இந்த பாலை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கிறோங்க. இது சேர்க்கும்போது ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கோவாலாம் நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும்போது கோவாலாம் நமக்கு கிடைக்காது இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி பாலை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பால் நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ்வை இறக்கி வச்சுக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஸ்லோலேயே வச்சு கிண்டிக்கலாங்க. நல்லா இந்த ஆடைகள்லாம் எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பால் நல்லா வற்றி வந்தது நான் உங்களுக்கு இதை காட்டுறேங்க. பாருங்கள், பால் எந்த அளவு வற்றி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வற்றி வந்தால் போதுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்தால் போதுங்க. இப்போ 1/2 லிட்டர் பாலை 1/4 லிட்டருக்கு கம்மியாக ஆகிற அளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு காய்ச்சி எடுத்துட்டோங்க. இப்போ இதை அப்படியே இறக்கி வேறு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதும் இந்த முந்திரி பருப்புகளை இதில் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதும் ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா நிறம் கொஞ்சம் மாறி வரும்போது திராட்சைகளை சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கோங்க. முந்திரியும் திராட்சைகளும் நல்லா இந்த அளவு சிவந்து வந்ததும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாங்க. அடுத்து அதே பேனை மறுபடியும் வச்சுக்கலாங்க. அடுத்து இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த பிரெட் கிரம்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா இறக்கி வச்சு நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதை பெரிய அளவில் இந்த பிரெட் ஹல்வா பண்ணும்போது பெரிய பெரிய பீஸுகளை அப்படியே எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. அது அதிக ஆயில் உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மெத்தட்லேயும் செய்துக்கலாம். இது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குங்க. ஆயில் கம்மியாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குங்க. செய்கிற விதம் தான் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். இப்படி செய்யும்போது நம்ம அப்படி பயந்துக்கவே வேண்டாம். ஹல்வா பயமில்லாமல் சாப்பிடலாங்க. இன்னும் கொஞ்சம் நிறம் மாதிரி வந்தால் போதுங்க. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த பிரெட் பீஸில் இருக்க அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லைங்க. அப்படியே போட்டு நம்ம மிக்சியில் பொடிச்சிக்கலாங்க. எதுவுமே வேஸ்ட் ஆகாது. பிரெட் மட்டும் இருந்தால் போதும். மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தாங்க. எக்ஸ்ட்ரா கடைக்கு போய் கோவா வாங்கணும், மில்க் மேட் வாங்கணும், அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு சிறப்பாக செய்து சாப்பிடலாங்க. அதிகமாக ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லி கருகிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வந்தால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்தவங்க 250 கிராம். அதே கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க.
தண்ணி நல்லா கொதிச்சதும் சர்க்கரையை போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாலை காய்ச்சினவங்க. செகண்ட் ஸ்டெப் முந்திரி திராட்சையை வறுத்தோம், ப்ரெட்டையும் வறுத்து வச்சிட்டோம். தேர்ட் ஸ்டெப் இன்னொரு பேன் வச்சுருக்கேங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. அந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தண்ணியில் கலந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பிரெட் கலவையை இதில் போட்டுடலாங்க. நல்லா கெட்டிப்படாமல் கலந்து விட்டுறலாங்க. ஸ்டவ்வை இறக்கி வச்சு கலந்து விடுங்க. தீயை அதிகப்படுத்தணுன்னா மேலே தெரிக்குங்க. அதனால் இறக்கி வச்சே கலந்து விடுங்க. நம்ம கலந்த பிரெட் துகள்கள் வந்து நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச க்ரீமி கன்சிஸ்டன்சி இந்த பால் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. முந்திரி திராட்சைகள் நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தும்போது ஆறினாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்காக ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறோங்க. இதுக்கு பாருங்கள், அதிகமாக நெய் ஆயில் எதுவுமே தேவைப்படாதுங்க. ஃபினிஷிங் டச் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடிகளை தூவி, தேவைப்பட்டால் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, பிரெட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் சுலபமான முறையில் பிரெட் ஹல்வா வீட்டில் செய்து சாப்பிடுங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். பிரெட் ஹல்வா எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்காக நான் சாப்பிட்டு சொல்கிறேங்க. அருமையாக வந்திருக்குங்க. இதுக்கு வந்து கோவா, மில்க் மேட், அதிக ஆயில், அதிக கீ அதெல்லாம் எடுத்துக்காமல் அளவான பொருட்களை வச்சு சிறப்பாக வீட்டில் நாம் நினச்ச ஒன்று செய்து சாப்பிட்ற மாதிரி இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செய்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.